தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அபிஜித் அதாவது காக்ரோச் பார்ட்டியோட தலைவராக இருக்கிறவர் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது, ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான சிஎம்மாக இருந்தார், நிறையா வேலைகள் பார்த்தாரு, இந்தியாவில் பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அவரை எடுத்துக்கலாம், அது இல்லாமல் ஒரு 2 பேரோட பேரை சொன்னாப்புல. ஏன்னா அது வித்தியாசமாக பேசுகிறாப்புல. இவர் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணார், பயங்கரமாக பண்ணார், செஞ்சாருன்னு தான் நம்ம தாவேக்கா தொண்டர்கள் இவரை சப்போர்ட் பண்ணாங்க உண்மைக்குமே இன்ஸ்டாகிராம்லாம். இப்போ திடீர்னு ஸ்டாலின் அவர்களை புகழ்றாரு, விஜயண்ணா விமர்சனம் பண்ணுறாரு. யாருப்பா அவர், என்ன ஏது அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது, நம்ம என்ன ஆல்ரெடி இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு நிலைப்பாடு ஆல்ரெடி எடுத்துட்டேன். இவங்க அஜெண்டா இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, வச்சு சொல்லுவார். எஸ், இதுக்கு முன்னாடியே அண்ணன் உஷாராயிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயண்ணா ஒரு நிலைப்பாடு ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. நம்ம இன்னைக்கு விஜயண்ணாவோட நிலைப்பாடு சார்ந்து தான் பேச போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னன்னா, நாம் தமிழ் கட்சியில் ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல ப்ரோ, 4% ப்ரோ கரெக்டாக பேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி 4% பேர் இருக்காங்கல்ல, இன்னைக்கு யார் மேலே நீங்கள் சமகானில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சும்மா போய் அவங்கள்ட்ட கேளுங்களேன். சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற பேரை சொல்லுவாங்க. பொதுவாக திமுக காரங்க தாங்க அப்படி பேசுவாங்க. இவர் திமுக காரமாய் பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க. அது என்னங்கிறத பார்த்தரலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க நம்மளை அடிக்கிறாங்க, அதனால் நம்ம திருப்பி அடிக்கிறோம் அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்காரங்களோட அஜெண்டா இப்போ வெளியே தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் மேட்ரு. இவ்வளோ தான் நான் சிம்பிளாக சொல்லுவேன். இந்த அஜெண்டா விஜயண்ணாக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் இந்த ட்வீட்டில் கரப்பாம்பூச்சி கட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இருக்கார். அதாவது விஜயண்ணா இந்த போராட்டம் நடந்துச்சுல, இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணி, மிக முக்கியமாக அமித்ஷா மோடி அவர்களை பணிய வச்சு, ரொம்ப முக்கியமாக ஒரு ஒன்றிய அமைச்சரை ராஜினாமா பண்ண வச்சு ஒரு பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்யும் போது இதற்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது கரப்பாம்பூச்சி கட்சி அப்படிங்கிறது தான் நம்ம அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் விஜயண்ணா பேசும்போது இளைஞர்கள் போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவு என்னைக்குமே இருக்கும், ஆனால் நம்ம அவங்க ஃபேர் நீட் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க, நம்ம பேன் நீட் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கோங்கிறத தெளிவுபடுத்தினாரு. ஒரு இடத்துல கூட கரப்பாம்பூச்சி கட்சி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை. இப்போ இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க எதுக்கு திடீர்னு நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னா, சமீபத்தில் ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கும்ல, கரப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க கம்யூனிஸ்டுக்காரங்க அந்த மாணவர் போராட்டத்தில் பங்கேற்கக்கூடாது, இந்த மாணவர் பொறுவில் இந்த அஜெண்டா பண்ணக்கூடாதுன்னு ஒரு சுற்றறிக்கை அது வாபஸ் வாங்கப்பட்டு அமைச்சர் சட்டமன்றத்திலே மன்னிப்பு கேட்டார், தார்மீகமாக மன்னிப்பு கேட்டார். இந்த விஷயங்கள் சார்ந்த அவட்ட கொஸ்டின் கேட்கும் போது தான் விஜயண்ணா ஒரு தப்பானவர் அது இது அப்படிங்கிற அந்த அஜெண்டால அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிரச்சனை இங்கே தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, உங்களை பற்றி ஒரு அறிக்கை வெளியிடும் போது இங்கே கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ணாங்க, நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க, ஓகே ஃபைன், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. நான் உங்கள்கிட்ட தெரியாமல் கேட்குறேன், ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு நல்ல சிறந்த சிஎம்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா? நீங்கள் சொல்கிறீங்களா அந்த 3 பேர், ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பினராயி விஜயன் அவர்கள் ஒரு பக்கம், கெஜ்ரிவால் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒன்று. ஏன்னா 2 பேருமே எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்து போனவங்க, 2 பேரும் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தவர். அவர் புதுடெல்லியில் தோத்து போனார், இவர் குளத்தூர்ல தோத்து போனார். பினராயி விஜயன் அவர்கள் இருக்காங்கல்ல, 10 வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார், இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நீங்க சிறந்த முதலமைச்சர்னு சொல்லி பாராட்டின 3 பேருமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க. அதாவது இந்த கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற வார்த்தையை ஏன் விஜயண்ணா பயன்படுத்தலாம்னா, காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு அணியை கட்டமைக்கிறவங்க இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் இதைத்தான் ஆசைப்படுறாங்க, எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜயண்ணாவோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, பாஜக கொள்கை எதிரி, நான் திமுக அரசியல் எதிரியை வீழ்த்தியாச்சு எலெக்ஷன்ல, அப்ப பாஜக நோக்கி நான் அடி எடுத்து வைக்கணும்னா காங்கிரஸோட துணை இல்லாம பாஜகவை இந்தியாவில் வீழ்த்த முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக ஆல்ரெடி இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணிடலாம்னு வைங்களேன். நம்ம 40க்கு 40 39+1 நம்ம சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம். ஆனா இந்தியாவில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு முக்கியமா காங்கிரஸ் கட்சியோட சப்போர்ட் வேணும். ஆனா அந்த கரப்பாம்பூச்சி கட்சியோட அஜெண்டா என்ன இருக்குன்னா, காங்கிரஸும் பாஜகவும் இல்லாதவங்க. இவர் சொன்ன 3 பேரோட பேரை பாருங்களேன், இவங்க 3 பேருமே காங்கிரஸ் பாஜக எதிர்ப்புல இருப்பாங்க. ஒன்னு ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்னு கெஜ்ரிவால் அவர்கள். நீங்க கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் நல்லதான் சண்டை நடக்குது. அப்ப அந்த 3 பேரோட பிரதிநிதி தான் நான். காங்கிரஸ் பாஜக வேணாம் அப்படிங்கிற அஜெண்டால இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கரப்பாம்பூச்சி கட்சி சப்போர்ட் பண்ண போறாங்க, மற்ற யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளையே அவங்க அடிக்கிறாங்கன்னா நம்ம காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கோம், அதனால தான் நம்மளை அடிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கெஜ்ரிவால் அவர்கள் கட்சியில் ஒர்க் பண்ணவங்க, பிகின் த சீனில் ஒர்க் பண்ணவங்க, இது இல்லாமல் ஏகப்பட்ட கம்பெனிகளில் ஒர்க் பண்ணவங்க தான் இப்போ இணையதளத்தில் மிக முக்கியமாக கரப்பாம்பூச்சி கட்சி அப்படிங்கிற ஒன்று நடத்துகிறாங்க. இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு தமிழ்நாட்டில் யார் தலைவர், இங்கே அமைப்பு இருக்கா, கிளை இருக்கா, அதெல்லாம் கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்தியாவிலே இந்த கட்சிக்கு அலுவலகம் இருக்கான்னு கிடையாது. ஏன்னா இந்தியாவில் மிக முக்கியமாக தேர்தல் ஆணையத்தில் இந்த கட்சி பதிவு செய்யப்படல, ஒரு இணையதளத்தில் மட்டும் ஒரு பிரச்சாரமாக இயங்குறாங்க. ஏன் தெரியுமா பதிவு செய்யப்படல? இவங்க அத்தனை பேரும் தனி கட்சியாக இயங்குறது இவங்க எண்ண ஓட்டம் கிடையாது. இவங்க அத்தனை பேருக்குமே கெஜ்ரிவால் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட போர்வையில் இந்தியா முழுக்க ஜென்சியை ஒருங்கிணைக்கிறோம், காங்கிரஸ் பாஜகவுக்கு இல்லாத ஜென்சியை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் அவர்கள், கம்யூனிஸ்டுகள், இந்த பக்கம் திமுக, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த காக்ரோச் பார்ட்டி அப்படிங்கிறத எமர்ஜ் பண்றாங்க. பாஜக எதிர்ப்பில் இருக்கிற வரைக்கும் நான் சரி சப்போர்ட் பண்ணுவோம் தாவேகா தொண்டர்கள். இந்த பக்கம் திரும்பி எங்கன்னு அடிச்சிங்கன்னா போக போக இன்னும் அடி ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும். எனக்கு என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்துனா, இப்போ தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்கன்னா எடுத்து கேள்வி கேட்கலாம். யாருமே கிடையாது. யாருமே கிடையாம யார்கிட்ட கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தெரியல. அதை தாண்டி பிரதானமா நான் பேசுற மொழி இந்த கரப்பமூச்சி கட்சிக்காரங்களுக்கு புரியாது, அவங்க பேசுற ஹிந்தி நமக்கு புரியாது. எதுக்கு சண்டை போடுறோம், யாருக்கு சண்டை போடுறோன்னே தெரியாம இந்த சண்டையெல்லாம் அன்வான்டட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா இவங்களோட அஜெண்டா வெட்ட வெளிச்சமாகி போச்சு. இவங்க நம்மளை அடிக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப காங்கிரஸ்னால நம்மளை அடிக்கும் போது நம்ம இவங்களுக்கு எதிராக எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? நம்மளோட அரசு நிர்வாகத்தில் கவனம் செலுத்தினாவே போதுமானதுங்கிறதா நான் சொல்றேன். நேத்து ஒரு ஜிஓ விஜய் என்ன பண்ணிருப்பாங்க, எல்னோ விளைவு அப்படிங்கிற ஒன்று பெரியதா பேசிட்டு இருக்காங்கல்ல. சென்னை பாதிப்புக்குள்ளாக கூடாது, சென்னையில் தண்ணி தேங்க கூடாதுங்கிற நம்மளுடைய நிலைப்பாடு. திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் தண்ணி தேக்கினுச்சு. அப்ப தாவேகா ஆட்சியில் எல்னோ விளைவில் கூடுதலாக மழை பெய்யும் போது அதை சமாளிக்கணும். 15 மண்டலங்களாக பிரித்து 15 ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காரு. இந்த ஊரெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 15 மண்டலங்களில் 7 மண்டலங்களுக்கு, அதாவது ஒரு மண்டலத்துக்கு 2 மண்டலத்துக்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கிற வீதம் 7 அமைச்சர்களை, ரொம்ப முக்கியமாக ஆக்டிவாக செயல்படக்கூடிய அமைச்சரை போட்டு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதை நீங்க பார்த்துக்கணும். அதாவது நீங்க தான் பொறுப்பு அமைச்சர், நீங்க இந்த 7 அமைச்சர்கள், இந்த 15 ஐஏஎஸ் அதிகாரிகள் நீங்கெல்லாம் சேர்ந்து இந்த சென்னையில தண்ணி தேங்க கூடாதுன்னு சொல்லி இந்த கரப்பாம்பூச்சி கட்சியோட அஜெண்டாலாம் எனக்கு தெரியும் தம்பி, இதெல்லாம் விட்டு தள்ளு, நம்ம நிர்வாகத்தில் கவனம் செலுத்துவோம், நம்மளோட அஜெண்டால ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி விஜயண்ணா அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. தேவையில்லாம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஊர் பேர் தெரியாதவனுக்குலாம் எதுக்கு நம்ம வந்து ப்ரீ ப்ரமோஷன் கொடுக்கணும்? அன்வான்டட். அவங்க ஃபேர் நீட் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கும்போது பாஜக எதிர்க்கிறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு நம்மள அடிக்கும் போது நீ எதுக்கு என்ன அடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ, அதாவது காங்கிரஸ் இல்லாத 3வது அணி பாஜகவை வீழ்த்த முடியாது. அதை பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணும். காங்கிரஸை உள்ளடக்கிய இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல காங்கிரஸை உள்ளடக்கிய ஒரு அணியால மட்டும்தான் பாஜக வீழ்த்த முடியும். அதனால தான் விஜய் அண்ணா ரொம்ப தெளிவா இந்த அஜெண்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் என்ன பண்றாரு, என்ன செய்யறாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்தா நல்லா இருக்குங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்ப ரெண்டாவது, இந்த நாம் தமிழ் கட்சி தம்பிமார்கள் எதுக்காண்டி ப்ரோ வந்து திடீர்னு கோவத்தில் இருக்காங்கன்னா, சாட்டை துரைமுருகன் வந்து இந்த மலை காடு இது சம்பந்தப்பட்ட அந்த மாநாட்டில் பேசின ஒரு காணொலியை நான் போடுறேன், நீங்க பார்த்துட்டு வாங்களேன். மாவட்டத்திலையும் இது அதிகமாக வெட்டப்படுகிறது. ஏன் வெட்டுறான் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. நம்மை பல மன்னர்கள் ஆண்டிருக்கான், பல படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. அரபியர்கள் ஆண்டார்கள், மராட்டிய மன்னர்கள் ஆண்டார்கள், தெலுங்கர்கள் ஆண்டார்கள், 350 ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள். வெள்ளக்காரன் 350 ஆண்டுகள் ஆண்டு வெட்டப்படாத மலைகளை 50 ஆண்டுகளில் இந்த திராவிட கொள்ளைக்காரர்கள் அள்ளிட்டு போயிட்டான். பார்த்தீங்களா, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார். ஆமாம், பொதுவாக வந்து இந்த மலை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தீவிரமாக இருப்பாங்க. கனிமவளை கடத்தி போகிறத சார்ந்து, இந்த கனிமவள மோசடியில் சார்ந்து, இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இயங்கக்கூடிய குரூப் தான் அவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சாட்டை துரைமுருகன் இப்போ வேற குரூப்பில் இருக்கார்ல. நான் இன்னொன்று ஒரு வீடியோ போடுறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த மலை மற்ற முதல்ல பிடிப்போம். மலை எங்கே நொறுக்கப்பட்டிருக்கு? மலை நொறுக்கப்பட்டிருக்கு, மலையை காணோம். சரியா, மலையை காணோம், மலை நொறுக்கப்பட்டிருக்கு. ரோடு போடப்பட்டிருக்கு. எப்படி போட்டாங்க? மலை நோக்கி தான் ரோடு போட்டிருக்கான். இந்த 2004க்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் பாலங்கள் அதிகமாக கட்டப்பட்டிருக்கு, கட்டடங்கள் அதிகமாக கட்டப்பட்டிருக்கு, சிறை கட்டப்பட்டிருக்கு, பல்வேறு அரசு அலுவலகங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஏன் தலைமைச் செயலகங்கள் கட்டப்பட்டுச்சு, மருத்துவமனைகள் சென்னையில் கட்டப்பட்டிருக்கு. சென்னை முழுக்க மெட்ரோ. இந்த கல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? வெளிநாட்டில் தான் வருது, தமிழ்நாட்டில் தான் வருது. பெரிய பெரிய பாறைகள். இந்த மெட்ரோவை நம்ம மேலே பார்க்குறோம், கீழே பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்களா, அதுக்கு ஆயிரக்கணக்கான டன் கிராவல் கொட்டப்பட்டிருக்கு. ரெண்டுமே ஒரு ஆளா ப்ரோ? ரெண்டுமே ஒரே ஆள் தான். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி கனிம வளம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பாதுகாக்கணும்னு பேசினவர், இன்னைக்கு ரோடு போடுறதுக்கு மலைகளை நம்ம வந்து குடைய வேணாமா, பண்ண வேணாமா, ஏன்னா மலைகள்லாம் காணும்னு சொல்லி டி.கே. பிரபு அவர்கள் ரொம்ப தெளிவாக சட்டமன்றத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை காமிச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட மலைகளை காமிச்சிருப்பாங்க. டி.கே. பிரபுவை அடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நான் ஒரு திமுக காரன், திமுகவோட ஏஜென்ட் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவானமாக ப்ரூவ் பண்ணுறார். டி.கே. பிரபு அவர்கள் சும்மாவாங்க இருக்காரு. அந்த துறையில் எவ்வளவு தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா? திமுக
அதிமுக ஆட்சி காலத்தில் 20 கோடி அந்த துறைக்கு ஒதுக்குவாங்க கனிம வளங்களை பாதுகாக்கிறதுக்கு. இந்த ஆட்சியில் தாவேக ஆட்சியில் 400 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? கனிம வளங்கள் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. அண்டைய மாநிலங்களுக்கு போறதை தடுங்கன்னு எவ்வளவு கத்துறோம். நம்ம இவங்கள மாதிரி மாநாடு போட்டு ஊர்லாம் ஏமாத்தல. ஆட்சிக்கு வந்தோன்னா 3 மாசம் அண்டைய மாநிலங்களுக்கு போகக்கூடாது, நிரந்தர தடை போடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கோர்ட்ல நிற்காதுங்க விஷயம். அதனால தற்காலிக தடை அதை அப்படியே நீடிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். தற்காலிக தடை நிரந்தர தடையா மாற்றப்பட்டு கொண்டுகிட்டே வரும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு மாநிலத்தோட வளங்களை வேற மாநிலத்தில் பயன்படுத்த முடியாதுங்கிறது ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை இருக்கு. சட்ட ரீதியாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு புரியாது. ஆனால் இதான் உண்மை. இது சம்பந்தப்பட்ட வழக்கும் நடக்குது. அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணோம். அதே நேரம் இந்த தடையும் போடுறோம். எக்ஸ்ட்ரா நம்ம 400 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். இதை தாண்டி மிக முக்கியமா பயன்பாட்டில் ஆரம்பிச்சு அது எவ்வளவு முக்கியமா எவ்வளவு கனிமூலம் உருவாக்கப்படுது, எவ்வளவு பயன்பாட்டில் இருக்கு, இந்த உருவாக்கம் பயன்பாடு ரெண்டுக்குள்ள ஒரு கணக்கை டிஜிட்டல் வடிவில் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம அரசாங்கம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட்டு தானே ஆட்டையை போடுறாங்க. அதிகாரிகள் 4 பேர் இருக்காங்க அந்த துறையில. வருவாய்த்துறையோட காவல்துறையோட இணைந்து தான் கனிமூலத்துறை செயல்படுற மாதிரி இருக்கு. அப்ப ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது இங்க தீவிரமா இருக்கு. ஏன்னா 1700 1800 குவாரி இருக்கு. மாவட்டத்துக்கு 4 பேர் இருந்தா எப்படி அதை பார்க்க முடியும்? பார்க்க முடியாது இல்ல. ஆளில்லா விமானங்கள் செயற்கைக்கோள் உதவியோட கனிமங்களை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான முயற்சியெல்லாம் நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு வீடியோ போடுறேன். அசம்பிளியில பேசுனதுனா நம்மளுடைய அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் இவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத நீங்க பாருங்களேன். போன வருஷம் 2025-26 அரசுக்கு வந்த வருவாய் கிராவல் மற்றும் ஆர்டினரி எர்த்னு சொல்லக்கூடிய மண்ணிலிருந்து வந்த வருவாய் 32.34 + 28.8 60 கோடி ரூபாய் போன வருஷம். பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன். பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன். ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட கட்டுமானத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட அளவு 3.6 கோடி மெட்ரிக் டன். அரசுக்கு பயன்படுத்தினது மட்டும். அரசு மட்டும் தனியார் பயன்படுத்தினது 6 கோடி மெட்ரிக் டன். ஆனால் நமக்கு கணக்கில் வந்தது 60 லட்சம் மெட்ரிக் டன். இது எவ்வளோ பெரிய ஓட்டை. இதை எப்படி அடைக்கிறதுனே தெரியாம தான் நான் கிணத்தை காணன்னு தான் கம்ப்ளைண்ட். ஆக்சுவலாக மலையை குடைஞ்சி மலை விஷயங்கள்லாம் எடுத்து தான் ரோடு போடணும். எல்லா மேட்டரும் நான் ஒத்துக்கிறேன். அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது, தனிநபருக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குதுங்கிறத தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. ஆட்டையை போடுறாங்கன்னா அரசோட கவனத்துக்கே கொண்டு வராமல் இவங்க அத்தனை விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறாங்கிறது தான் யதார்த்தமானது. அரசோட கவனத்துக்கு 60 மெட்ரிக் டன் வந்திருக்கு. ஆனால் அதே நேரம் அரசோட ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டது 3 கோடி. அப்போ தனியார்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா 6 கோடி மெட்ரிக் டன் மிக முக்கியமாக கிராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாதா மண், அது மட்டும் இல்லாமல் மழை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கிடைக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த கல் கலந்து இருக்கக்கூடிய மண். இதோட பயன்பாடு மட்டும் அரசுக்கு 60 கணக்கு காமிக்கிறாங்க. ஆனால் 6 கோடி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த 6 கோடி எடுத்துகிட்டு போகும்போது நடுவில் இவ்வளோ பெரிய கேப் இருக்குல்ல. இந்த இவ்வளோ பெரிய கேப்புக்கான பணம் யாருக்கு போகுது? இதைத்தான் அமைச்சர் பேசினார். மலையைக்கான இதைத்தான் பேசினார். ஆனால் திமுக காரங்க கூட இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டான். அப்படி ஒரு சப்போர்ட்டை சாட்டை துரைமுருகன் அவரோட வீடியோவில் கொடுக்குறாருன்னா இவர் நம்ம போன வீடியோவில் பேசணும். இவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. இதான் என்னோட முடிவுன்னு நான் பேசினேன். இன்னைக்கு நிரூபிச்சிட்டார்ல. இதாங்க என்னோட விஷயம், இதான் என்னோட மேட்டருங்கிறத ஆணித்தரமாக அவரே பேசிட்டார்ல. இதுக்கு மேலே அவரை பற்றி பேச வேண்டிய தேவை நமக்கு என்ன இருக்கு? இது 2வது விஷயம். அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்க நீங்க தெரிஞ்சுங்க. எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு தான் இது பிரேக்கிங் நியூஸ். எங்களுக்குலாம் இது கடைசி பக்க செய்தி. அவ்வளோதான் மேட்டருங்கிற தகவலை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.